நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டில் மேட்ரஸ் இது ரெண்டும் சேர்த்து நாங்கள் வந்து 10,000 கொடுக்குறோம். ஓ, இது ஆக்சுவல் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய். இந்த மாதிரி உங்களுக்கு பாலிஷ் பண்ணாமல் கட்டில் வந்து யார் உங்களுக்கு விற்கிறா அப்படிங்கிறத நீங்கள் காமிங்க. அதுக்கு வந்து யாரும் பண்ண மாட்டாங்கிறத நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம். ஓ, 3000-5000 லட்சக்கணக்கான பீரோவே இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. நான் உங்களுக்கு வந்து இன்னும் கஸ்டமர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு, நல்லா செஞ்சு கொடுத்துருங்க, நல்ல ஃபினிஷிங்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எங்களோட சொந்த செலவுல எங்களோட சொந்த வாகனத்திலே ரொம்ப சேஃப்டியா உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துரும். சரி, உங்க பட்ஜெட்ல ஒரு 50% வந்து சேவ் பண்ண முடியும். மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ராடக்ட்லாம் வந்து பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கறதுனால மட்டும்தான் இத்தனை வருஷ காலமா அந்த ஃபீல்டுல தொடர்ந்து நிலைக்க முடியும். உள்ளதுல லோ குவாலிட்டியும் செய்ய முடியும், இருக்கிறதுல ஹை குவாலிட்டியும் செய்ய முடியும். நம்மளால ஃபர்னிச்சர்னு எழுதி எல்லா ஆன்சர் எழுதினாலும் அதை எங்களால செய்ய முடியும். ஏன்னா ரீட்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க, அதுக்கான ரெண்ட் இருக்கும், லேபர் சார்ஜஸ் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க ரேட்டு கம்மியா கொடுக்குறீங்க போது கண்டிப்பா மக்கள் உங்ககிட்ட டைரக்டா வந்து வாங்கணும், ஒரு மேனுஃபேக்சரை பை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்வப்படுவாங்க. இந்த மெட்டீரியல் வேணும் எனக்கு, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ரெடி பண்ணி கொடுங்கன்னு அவங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செஞ்சு வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா. ஆமா, ரொம்ப சூப்பராகவே இருக்கு. பார்க்க அந்த ஃபேப்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. கண்டிப்பா ஒரு ஆண்டாண்டு காலத்துக்கு வந்து உழைச்சி நிற்கும். அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். எனக்கு இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொட்டேஷன் நாங்கள் வச்சிருக்கோம். சரி, உங்களுக்கு எந்த மாதிரி நீட் இருக்கோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம். நம்ம வந்து ரீட்டைலும் பண்றோம், ஹோல்சேலும் பண்றோம். நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து 2 பேருமே தான். வீட்டுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸும் பண்றோம். அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஷாப் கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தோரங்குறிச்சியில் இருக்கக்கூடிய கல்லுப்பட்டி சுபாசினி என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரர் யூனிட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஃபர்னிச்சர் கேட்டகரியில் வரக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி அதுவும் மிக குறைந்த விலையில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோல்சேல் கடைகளுக்கு என்ன ப்ரைஸில் கொடுப்பாங்களோ அதே ப்ரைஸில் இவங்க ரீட்டைல் ப்ளஸ் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கிட்டே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டில், சோஃபா, மெத்த, உடன் சோஃபா, அப்புறம் வந்து கிளாத் சோஃபா, அது மட்டும் இல்லாமல் பெட்டு, பீரோஸ், இன்னும் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபர்னிச்சரில் என்னென்ன வருமோ இது எல்லாமே இவங்க ஓனாகவே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மிக குறைந்த விலையில் இவங்களால சேல் பண்ண முடியுது. இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தோரங்குறிச்சியில் தான், பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு இவங்க பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்கங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூமில் போய் வாங்குறீங்கன்னா அதே மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தா கூட இவங்க அதே மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பட் அங்கே என்ன ரேட்டில் கிடைக்குதோ அதை விட கிட்டத்தட்ட ஒரு 50% இவங்க கிட்ட ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷலு. ஸோ இவங்களோட ஃபேக்ட்ரி ஒரு விசிட் பார்த்துட்டு இவங்க என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி டாபிக். கட்டப்பா, ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் என்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். ஹலோண்ணா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, நான் உங்களை பற்றி உங்களோட பிஸ்னஸ் பற்றி எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. கண்டிப்பாக. என்னோட பேர் வந்து சுரேஷ். நம்மளோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷினி என்டர்பிரைசஸ். என்னென்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்மளை பொறுத்தளவுக்கு எல்லாமே கட்டில், மெத்த, டைனிங் டேபிள், பீரோ, உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதே வார்ட்ரோபு, சோஃபாலே பார்த்தீங்கன்னா 3 சீட்டர் சோஃபா, 5 சீட்டர் சோஃபா, கார்னர் சோஃபா, திவான் சோஃபா, எல் டைப்லேயே வந்து எனக்கு இந்த சைஸுக்கு வேணும் அந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி சோஃபா, வுட்லையும் அந்த மாதிரி பண்ணுறோம். சரி, டீப்பாய், வுட்லேயே டீப்பாய் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணுறோம். கஸ்டமைஸ்னா உங்களுக்கு எனக்கு இந்த ஒரு பார்ட் மட்டும் எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாகவே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறோம். லெக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடசல் டைப்பு எல்லாமே லுக்கிங் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுதான் நம்மளோட கம்பெனியோட ஸ்பெஷலும் இதுதான். உங்களோட லொகேஷன் எங்கே இருக்குது? நம்மளோட சுபாஷினி என்டர்பிரைசஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மதுரை பைபாஸில் உங்களுக்கு வந்து இங்கே திருச்சியிலேருந்து வரீங்கன்னா விராலிமலை தாண்டியும், இங்கிட்டு மதுரையிலேருந்து வர்றீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியர்பை கொட்டாம்பட்டி தாண்டியும் உங்களுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் பிளேஸில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே ரெடி பண்ணி நம்மளே டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். சரிங்க. ஓகே, நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறதா சொல்கிறீங்க இல்லையா? சொந்தமாக நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா இல்லை வாங்கி வித்துட்டு இருக்கீங்களா? பொறுத்தளவுக்கு நம்ம கம்பெனியை பொறுத்தளவுக்கு எல்லாமே 100% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே ரெடி பண்ணுறதா. ஓ சரிங்க. நாங்களே ஓனாக ரெடி பண்ணி நாங்களே நம்ம எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு சரிங்க ஓனாக 100% வந்து நாங்களே ரெடி பண்ணுறோம். சரிங்க. அப்படி ஓனாக ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அதாவது உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. உங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்லாம் எந்த மாதிரி இருக்கும், யாருக்கு தகுந்த மாதிரி இருக்கும், யாரெல்லாம் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? நம்மளோட பிரைஸ் லிஸ்ட் பொறுத்த அளவுக்கு எல்லாருமே நம்மளை கனெக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து பட்ஜெட் ரேஞ்சில் அல்லது எனக்கு ஹை ரேஞ்சிலே வேணும், எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம். பட்ஜெட்லேயும் பண்றோம், ஹை ரேஞ்சிலையும் பண்றோம். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பெக்கு, என்ன மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க எங்கள்கிட்ட யார் வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். சரி, எல்லாத்துக்கான ஃபர்னிச்சர் தான் இது. நீங்க என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். ஓகே, உங்களோட கஸ்டமர் எந்த மாதிரி கஸ்டமர், ரீட்டைலா அல்லது ஹோல்சேலா, எந்த மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு? நம்ம வந்து ரீட்டைலும் பண்றோம், ஹோல்சேலும் பண்றோம். கஸ்டமர்ஸ்க்கு வந்து வேணுங்கிறத செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஷாப் கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். சரி, ஓகேண்ணே. உங்க சுபாஷினி என்டர்பிரைசஸோட ஸ்பெஷல்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஒன்றும் ஸ்பெஷலாக தான் எடுத்து ரெடி பண்றோம். பாத்தீங்கன்னா சோஃபாலே வந்து பாத்தீங்கன்னா 3 சீட்டு சோஃபா, 5 சீட்டு சோஃபா, கார்னர் சோஃபா, எல் டைப்பு, அதே மாதிரி வந்து திவான் சோஃபா, எனக்கு சிங்கிள் சீட்டர் மட்டும் வேணும் அந்த மாதிரி சோஃபா, ரெக்லைனர் சோஃபா, ரெக்லைனர்லேயே பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் சோஃபா, ரெக்லைனர்லேயே கார்னர் சோஃபா, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறோம். நம்மளோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு ஸ்பெஷல் தான். நம்ம வந்து கார்னர் சோஃபாவில் வந்து எனக்கு இந்த சைஸ் தான் வேணும். எனக்கு இந்த வீட்டில் வந்து ஒரு சைடு வந்து 7 அடி தான் இருக்குது, ஒரு சைடு 6 அடி தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கார்னர் சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த சைஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த சைஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். சரி, இப்போ இது வந்து கஸ்டமர் கேட்டிருக்கிறது என்னன்னா, எனக்கு வந்து ஒரு சைடு 7 அடி தான் இருக்குது, ஒரு சைடு எனக்கு 9 அடி இருக்குது, அந்த மாதிரி எனக்கு கொடுங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிப்போம். சரிங்க. அதே மாதிரி எனக்கு ஃபேப்ரிக்கும் கஸ்டமைஸ் தான். எனக்கு இந்த கலர் வேணும், இந்த மெட்டீரியல் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ரெடி பண்ணி கொடுங்கன்னு அவங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செஞ்சு வச்சிருக்கோம். சரிங்க. இதை நீங்களே பாக்குறீங்க, குஷன் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆமா, ரொம்ப சூப்பராவே இருக்கு. பார்க்க அந்த ஃபேப்ரிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி எதனா நம்ம சொன்னது ஆரம்பத்திலே சொன்னதான், எல்லாத்துக்குமான கம்பெனி தான் இது. உங்களுக்கு வந்து நான் பட்ஜெட்ல ரேஞ்சிலே செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் லக்ஸரியா செஞ்சு கொடுங்கனாலும் செஞ்சு கொடுப்போம். சரிங்க, கண்டிப்பா. சரிண்ணே. இப்ப மிச்ச இடத்துல நான் ஒரு கடையில போய் ஒரு ஷோரூம்ல சோஃபா வாங்குறேன் ரீட்டைல்ல, அதுக்கும் உங்களுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் வந்துடும் பிரைஸ்ல? இப்போ ரீட்டெயிலில் நீங்கள் வாங்குறதுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க, அதுக்கான ரெண்ட் இருக்கும், லேபர் சார்ஜஸ் இருக்கும். ஆமாம். நம்மள்ட்ட வந்து அது எதுவுமே கிடையாது. நாங்களே ரெடி பண்ணுறோம், நாங்களே வந்து சேல்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு டைரெக்டாக எப்படின்னா ஃபேக்ட்ரி டு டைரக்ட் கஸ்டமருக்கு வந்து டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறதுனால நம்ம கடை ஷோரூமை காட்டிலாம் நம்மள்ட்ட வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50% வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் ரேட்டு கம்மியாக கொடுக்குறீங்க போது கண்டிப்பாக மக்கள் உங்ககிட்ட டைரெக்டாக வந்து வாங்கணும், ஒரு மேனுஃபேக்சரை பை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்வப்படுவாங்க. அது உண்மையான விஷயம். அப்படி பண்ணும்போது எந்த மாதிரி நீங்கள் ஒரு ரீட்டைல் கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குற விஷயமே, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி தேவைப்படுது, உங்களுக்கு வந்து பேசிக்கான மாடல் போதுமா, அல்லது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லக்ஸரியா வேணுமா, இல்லை எனக்கு இந்த மாதிரி ரெண்டுக்கும் மீடியமாக எனக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து 5 சீட்டர் மட்டும் போதும், எனக்கு 3 சீட்டர் மட்டும் போதும், எனக்கு சிங்கிள் சீட்டர் மட்டும் போதும், உங்களோட ரிக்வயர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நாங்கள் கேப்சர் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்போம். ஓகேண்ணே. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் குவாலிட்டி இதெல்லாம் எந்த அளவுக்கு தரமாக இருக்கும்? எவ்வளோ நீங்கள் வாரண்டி கேரண்டி இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க? நம்மளோட மெட்டீரியல் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வந்து ஒரு ஆண்டாண்டு காலத்துக்கு வந்து உழைச்சி நிற்கும், அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொட்டேஷன் நாங்கள் வச்சிருக்கோம். சரி, உங்களுக்கு எந்த மாதிரி நீட் இருக்கோ அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். உள்ளதிலே லோ குவாலிட்டியும் செய்ய முடியும், இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியும் செய்ய முடியும். நம்மளால ஃபர்னிச்சர்னு எழுதி நீங்க கீழே என்ன ஆன்சர் எழுதினாலும் அதை எங்களால் செய்ய முடியும். சூப்பர். நம்ம ஆரம்பத்துல இருந்தே இப்போ வந்து ரீட்டைலராவோ அல்லது வந்து ஒரு ரீசெல்லராவோ நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்கு வரல. ஒரு மேனுஃபேக்சரரை மட்டும்தான் அந்த ஃபீல்டுல இருக்கும். சரிங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ராடக்ட்லாம் வந்து பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கறதுனால மட்டும்தான் இத்தனை வருஷ காலமா அந்த ஃபீல்டுல தொடர்ந்து நிலைக்க முடியும். 500 ரூபா மதிப்புள்ள பொருள்ல இருந்து பல லட்சங்கள் மதிப்பிலான பொருள் வரைக்கும் நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அதுல என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல கிடைக்கிறத விட ஒரு 50% வந்து கம்மியான மதிப்புல பொருள் வாங்கணும்னா எங்ககிட்ட கிடைக்கும். எங்க சுபாஷினி என்டர்பிரைசஸ்க்கு நீங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோக்கான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு வந்து நீங்க தேடிட்டு இருக்கலாம், அல்லது கல்யாணம் வந்து வச்சிருக்கலாம், அதுக்கான பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க தேடிட்டு இருக்கலாம். ஒரு அலுப்பு பார்க்காம நம்மளோட கம்பெனிக்கு வந்து நீங்க ஃபோன் பண்ணாலோ அல்லது வந்து நேரடியா வந்து விசிட் பண்ணீங்கனாலோ உங்க பட்ஜெட்ல ஒரு 50% வந்து சேவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஹோல்சேல் மட்டும் பண்றது கிடையாது, ஒவ்வொரு சின்ன சின்ன ரீட்டைலும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுவும் அதே ஹோல்சேல் விலையில. சரி, நீங்க நினைக்கலாம் என்னடா அவ்வளவு தூரமா இருக்கு, நம்ம போய் எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த கவலையை நீங்க விட்டுருங்க. நீங்க என்ன ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணாலும் நாங்களே வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்துறோம். ஓ சூப்பர்ண்ணே. அதுக்கான சார்ஜஸ்ண்ணே? அது வந்து நாங்க எங்களோட சொந்த செலவுல எங்களோட சொந்த வாகனத்திலே ரொம்ப சேஃப்டியா உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துறோம். நீங்க மேனுஃபேக்சர்னு சொல்றீங்க, உங்ககிட்ட ஒரு லிமிட்டட் மாடல் இந்த மாதிரி தான் இருக்குமா,
இல்ல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டிஸ் கிடைக்குமா உங்ககிட்ட? நாங்க மேனுஃபேக்சர் தான், அது உண்மைதான். பட் வந்து நாங்க செய்யறதா நீங்க எடுத்துட்டு போகணுங்கிறது இல்ல. எனக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு மாடல், இந்த மாடல் புதுசா வந்திருக்குன்னு நீங்க இதை போட்டோ காமிச்சீங்கன்னா போதும், நாங்க அதே மாதிரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சிவகங்கையில இருந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, எனக்கு திரிசங்க மாடல்ல எனக்கு ஒரு கட்டில் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து 6.25 5 சைஸ்ல ஒரு கட்டில் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டோ காமிச்சாங்க. சரிங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பெஸ்டா செஞ்சு கொடுத்துட்டோம். அவங்க கஸ்டமரும் வந்து வெல் சாட்டிஸ்ஃபைட். நான் உங்களுக்கு வந்து இன்னும் கஸ்டமர் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், ஏன்னா நீங்க உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு, நல்லா செஞ்சு கொடுத்துறீங்க, நல்ல ஃபினிஷிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. உடன் ப்ராடக்ட் மட்டுமே ஃபுல்லா மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படிதானே? ஒரு உடன் மேனுஃபேக்சர்னு பாத்தீங்கன்னா உடன் ப்ராடக்ட் மட்டும் தான். எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா உங்களுக்கு கட்டில், உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் டேபிள், அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ரெடி பண்ணி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து கட்டில், மெத்த, டைனிங் டேபிள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் டேபிளே வந்து எனக்கு ஸ்கொயர் டைப்பு, ஓவல் டைப்பு, ரவுண்டு டைப்பு, மகாராஜா மாடலு, உங்களுக்கு கிங் மாடலு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ் டைனிங் டேபிள், கிளாஸ் டைப் டைனிங் டேபிள், கிளாஸ் ஒர்க்கும் நாங்க பண்ணி தரோம் உங்களுக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கிங்னு சொல்லி பார்த்தா பீரோ, கட்டில், மெத்த, இந்த மாதிரி மெயின் ப்ராடக்ட். ஏன்னா அதிகமாக வந்து கல்யாணங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, வீட்டு தேவைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ் வச்சுருக்கீங்க, எத்தனை டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ்லாம் இருக்குண்ணே? அவங்கள்ட்ட வந்து ஆஃபர்ஸ் மற்ற மாடல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்கோம். சரிங்களா, உங்களுக்கு கல்யாணம் சீர்வரிசனாலே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கட்டில், மெத்த, பீரோ, உங்களுக்கு டைனிங் டேபிள், இதுதான் ஒரு காம்போவா நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். நம்மள்ட்ட காம்போ ஆஃபராகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கட்டில், ஒரு மெத்த, எனக்கு பீரோ, ஒரு பீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் வுட்ல இருக்கு, அதே பார்த்தீங்கன்னா செமி வுட்லையும் இருக்கு, டீக் வுட்லையும் பண்றோம், மகாகனிலையும் பண்றோம். உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டி வேணுமோ அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. ஒரு உடன் பீரோ வந்து என்ன ப்ரைஸ்ல ஸ்டார்ட் ஆகி என்ன ப்ரைஸ் வரையும் வச்சிருக்கீங்க? நம்மள்ட்ட பீரோ ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000, 5000 அந்த ரேஞ்சில் இருந்து லட்சக்கணக்கில் கொடுத்து செஞ்சுட்டு வாங்கிட்டு போனவங்க கூட இருக்காங்க. ஓ, 3000 5000ல இருந்து லட்சக்கணக்கான வரையும் பீரோவே இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சூப்பர். உங்களுக்கு வந்து எந்த மாடல் பிடிக்குதோ நீங்க அதை எடுத்துக்கலாம். சரி, இப்போ கட்டிலே பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான வெரைட்டிஸ் உங்ககிட்ட இருக்கு? வந்து ஒரு சின்ன கட்டில் 6க்கு 3, எனக்கு ஒரு ஆள் மட்டும் படுத்துக்கிட்டா போதும், எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 6க்கு 3 கட்டில் சைஸ்ல இருந்து எங்களால் 6க்கு 6 கட்டில் வரைக்கும் செய்ய முடியும். எந்த மாதிரி சைஸு, உங்களுக்கு என்ன மாதிரி நீட் இருக்குது, எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இப்போ 6க்கு 3னா உங்களுக்கு ஒரு ஆள் தான் படுக்க முடியும், 6க்கு 4ங்கும்போது இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா பண்ண முடியும், 6க்கு 5ங்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவோம். நாங்கள் கட்டில் மட்டும் ரெடி பண்ணல, கட்டிலுக்கான மெத்தையும் ரெடி பண்றோம். சரி, கட்டிலுக்கான மெத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியில வாங்கி ஜாயின் பண்ணி கொடுப்பீங்க? அப்படிதான்? அப்படி இல்ல, நாங்களே சொந்தமா உற்பத்தி பண்றோம். ஓ, சூப்பர் சூப்பர். எங்க கட்டிலுக்கான மெத்தையை நாங்களே உற்பத்தி பண்ணி எங்களோட சொந்த தயாரிப்புல வந்து உங்களுக்கு தர்றோம். ஸோ அருமையான விஷயம். அது என்ன ஸ்பெஷல் உங்க மெத்தை? எங்க மெத்தையில பாத்தீங்கன்னா நாங்க 3 டைப் பண்றோம். ஃபோம் டைப்பு, ஸ்ப்ரிங் டைப்பு, உங்களுக்கு வந்து இளமஞ்சு டைப், 3 டைப்ல பண்றோம். சரிண்ணே. உங்களுக்கு எந்த டைப் நீட் இருக்கோ, சரி, உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அதை நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ மெத்தையோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது அது ஹையா இருக்குமா, இல்லை இதே மாதிரி தான் ஆஃபர் எது இருக்கானே? உங்களுக்கு வந்து 2500 அந்த மெத்தை இருக்கு. ஓ, அப்படியா? ஆமாம், சூப்பர், அருமையான விஷயம். அப்போ இதே மாதிரி தான் 50% 60% கம்மியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. கண்டிப்பாக கிடைக்கும். சரி, வெளிமா இருக்கிற காட்டிலும் எங்கள்கிட்ட வந்து 50% வந்து கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ண முடியும். சரிண்ணே. நான் வந்து சென்னையில் இருக்கேன், என்னால் போய் உங்ககிட்ட வந்து வாங்க முடியாது, இங்கே வந்து பார்த்து வாங்க முடியாது. ஸோ அக்கம் பக்கத்தில் நான் போய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னென்ன விஷயங்களை நான் பார்க்கணுன்னு, ஒரு சிலர் தேக்குமாங்க, அது தேக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஒன்று என் தலையில் கட்டலாம், அப்படி இல்லைனாக்க நான் வந்து அதை ஒரிஜினலாக இல்லையான்னு செக் பண்ணி வாங்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு தரமான பொருளை நான் தேடி வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ ஒரு ஜென்ரலான கொஸ்டின் இது, தரமான பொருளை நான் தேடி வாங்கணும்னு நினைக்கிறேன் ஃபர்னிச்சர் ஃபீல்டில் போயிட்டு, அது எப்படி அந்த வுட்டு தரமாக இருக்கா, நல்ல குவாலிட்டியா, என்ன ரகம்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் தரமான பொருளை வந்து நீங்கள் ஒரு எங்கேயும் இல்லை, நீங்கள் எங்கே போய் வாங்குறதுனாலும் நீங்கள் வந்து அதோட குவாலிட்டியை வந்து செக் பண்ணணும். அதுக்கான சொல்யூஷன் தான் நாங்கள் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே பாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்கோம். என்ன ரீசன்னா, இப்போ வந்து நான் வாங்குற மரம் என்ன மரம்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கொஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். பாலிஷ் பண்ணாததுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மரத்தை நாங்கள் காமிச்சிருவோம், இந்த மாதிரி ஃபிட் பண்ணி மரத்தை காமிச்சிருவோம். நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு இது ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் பாலிஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி கட்டில்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பாலிஷ் பண்ணாமல் கட்டில் வந்து யார் உங்களுக்கு விற்கிறா அப்படிங்கிறத நீங்கள் காமிங்க, அதுக்கு நான் வந்து யாரும் பண்ண மாட்டாங்கிறத நாங்கள் சேலஞ்ச் பண்ணுவோம். ஓ, இந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறீங்களா நீங்கள்? அதாவது வித்தவுட் பெயிண்ட் நீங்கள் காட்டியே பெயிண்ட் பண்ணி கொடுப்பீங்க இனிமேல், அப்படிதானே? கண்டிப்பாக. சூப்பர் சூப்பர், நல்ல ஐடியானே. அப்போ வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இந்த வுட்ல தான் இது செய்கிறாங்க, புளிய மரம்னா புளிய மரம், தேக்கு மரம்னா தேக்கு மரம், அப்படிங்கிறது ஒரிஜினாலிட்டியாக அவங்க கண் கூட பார்த்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக. சரிண்ணே. இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேண்ணே, இப்போ நீங்கள் உங்ககிட்ட நான் வாங்குறீங்க போது நீங்கள் எப்படி எந்த மாதிரி அமுச்சு வைப்பீங்க? எனக்கு நான் சென்னையில் இருக்கேன், நான் எப்படி அந்த பொருளை நான் வாங்கள்ட்ட உங்கள் பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எப்படி வாங்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க, எங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அதுக்கு
பேருக்கான ஆப்ஷனை நாங்கள் வச்சுருக்கோம். சரிண்ணே. இப்போ வந்து மல்டிபிள் கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட பை பண்ணும்போது நாங்கள் ஒன்ஸ் ஒரே லோடாக வந்து நாங்கள் சென்னைக்கு அனுப்ப முடியும். அந்த மாதிரியும் பண்ணி கொடுப்போம். ஏன்னா எனக்கு இண்டிவிஜுவலாக வேணும், எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்ட்லேயும் உங்களுக்கு வந்து எங்களோட ப்ராடக்ட் வந்து நீட்டாக பேக் பண்ணி அந்த வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாத மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். சரி, ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா எப்படி ஆர்டர் பண்ணுறது? நான் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்குது. நாங்கள் அது எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஷோ பண்ணுறோம். நீங்கள் அந்த நம்பருக்கு நாங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் எனக்கு இந்த மாதிரி கட்டில் வேணும், எனக்கு டிசைன்ஸ் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் அனுப்பிச்சுடுவோம். எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது எனக்கு வந்து கிளியராக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இங்கே என்னென்ன சொல்கிறீங்களோ நாங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆர்டரை நாங்கள் நோட் பண்ணிக்குவோம். நோட் பண்ணி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் கேட்போம் உங்களுக்காக. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணோம்னா அது ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும் உங்களுக்காக. அந்த டைம் நீங்கள் கொடுக்க தான் வேணும். ஏன்னா நல்ல ப்ராடக்ட் வாங்குறது கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் கொடுத்துருங்க, நாங்கள் அந்த டைமுக்கு நாங்கள் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். சரிண்ணே, இப்போ கேட்லாகில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நேரில் வந்ததுக்கப்புறம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கா? அப்படி நடக்குமா? பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு என்னென்னா நல்லா இல்லாத ஃபோட்டோவாக உங்களுக்கு வந்து நல்ல அழகானதாக காமிக்கலாம். நல்ல பொருளை ஒரு அழகு குறைவான பொருளாக காட்டலாம். ஏன்னா இது டெக்னாலஜியோட எரர் தான். உங்களுக்கு மேக்ஸிமம் நாங்கள் எந்த அளவுக்கு பெட்டராக கொடுக்கணுங்கிறதுக்காண்டி வேறு எந்த டவுட்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஸோ பார்த்துட்டு வரக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக. நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, ஆமாம், இந்த உட்காந்துருக்க கட்டில் இதில் போட்டிருக்க மேட்ரஸ் இது ரெண்டும் சேர்த்து நாங்கள் வந்து 10,000 கொடுக்குறோம். ஓ, இது ஆக்சுவல் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய். சரி, உங்களோட சப்ஸ்கிரைபருக்காக நாங்கள் 10,000 கொடுக்குறோம். சூப்பர். ஓகேண்ணே, ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பாக ரொம்ப அருமையான விஷயங்க. அதாவது இப்போ ஃபர்னிச்சர்னாலே எக்கச்சக்கமான விலைன்னு சொல்லிட்டு வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு 50%க்கு கீழே உங்ககிட்ட வாங்கும்போது விலை குறையுதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களை தேடி எல்லாருமே வருவாங்கண்ணே. இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி. கண்டிப்பாக, தேங்க்யூ. ஓகே, இப்போ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசியிருந்தோம். விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.